உலக தமிழர்கள் அனைவருக்கும் இந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு எதற்காகனா, நம்ம தமிழ் மேல் வச்சிருக்க ஒரு பாசத்தின் அடிப்படையில் நான் நம்ம தமிழ்நாட்டோட பெருமை தனிச்சிறப்பு வாய்ந்தது. எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. அந்த சிறப்பை எனக்கு தெரிஞ்சவற்றை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாச்சும் விடுபட்டு போயிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பும். நான் முதல்ல தமிழனோட சிறப்புங்கிறது தமிழ் மொழி தான். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய எம் மொழி தாய்மொழி. தாய்மொழினா என்னோட தாயோட மொழி கிடையாது, மொழிகளின் தாய் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? தமிழ் மொழி முதல் சிறப்பு. ஓகே, தமிழ்நாட்டோட முதல் சிறப்பு, தமிழர் பண்பாட்டின் முதல் சிறப்பு. அடுத்தது எந்த ஒரு மாநிலத்தவரும் எந்த ஒரு நாட்டவரும் செய்யாத ஒரே விஷயம் தமிழன் செஞ்சிருக்கான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொழிக்கு ஒரு கோயில் கட்டிய ஒரே மாநிலம் நம் தமிழ்நாடு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம் முப்பாட்டன் பெரும்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள். ஓகேங்களா? அந்த சேர சோழ பாண்டியர்களாலதான் நம்ம தமிழ் உலகெங்கும் பரவி கிடக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அடுத்தது நமக்கு திருக்குறளை தந்த திருவள்ளுவர் நம் தமிழ்நாட்டின் சிறப்பு. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் நம் தமிழ்நாட்டின் சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா உலகிற்கு தேவையான நல்ல விஷயங்களை தந்த மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு புலவர். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஒரு முதலமைச்சருக்கு உதாரணமாக விளங்கிய காமராஜர், சத்துணவுங்கிற திட்டத்தை கொண்டு வந்த ஒரு நன்மனிதர். எப்படி சொல்றது, தெய்வத்துக்கு ஈடானவர் காமராஜர். சிபி ராமன் அவர்கள் நம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி மிசைல் மேன் ஏபிஜே அப்துல் கலாமை மறக்கவும் முடியாது. ஒவ்வொரு படிக்கிற குழந்தைகளின் மனதில் இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்துல் கலாம். கனவு காணுங்கள், அதாவது தூக்கத்தில் வருவது கனவல்ல, தூங்க விடாமல் வருவதே கனவுன்னு இந்த நாட்டுக்கு சொன்னவர், செஞ்சு காட்டினவர் அப்துல் கலாம். கணித மேதை ராமானுஜர். ஓகேங்களா? கணித மேதை ராமானுஜர் நம் ஆராய்ச்சி கீழடிதான் உலகிற்கு வேர்ல்டு வைடா தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்த்தது. தமிழ் மொழி தான் உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழிங்கிறத இந்த நாட்டுக்கே சொன்னது. தஞ்சை பெருவுடையார் கோயில் 7 அதிசயத்துல இடம் பெற்றிருக்கணும். அது யார் செஞ்ச அரசியல் சூழ்ச்சின்னு தெரியல, இது வரைக்கும் இடம்பெறல. ஆனா அதோட அம்சங்கள் எல்லாருக்குமே, தமிழா பிறந்த எல்லாருக்குமே தெரியும். தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் உருவாகி இப்ப நிறைய பேர் பக்கத்து ஸ்டேட் எல்லாருமே பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. ஆனா அந்த பரதத்தை அரங்கேற்றம் பண்ண நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தான் வருவாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் உலகத்தின், அதாவது இந்த பூமியோட மையப்பகுதி எதுன்னு கேட்டா, நடராஜர் கட்டவர் ஊனி நிக்கிற அந்த இடம் தான் உலகத்தின் மையப்பகுதி.